அனைவருக்கும் வணக்கம். இப்போ பயிற்சி 10ஆம் வகுப்பில் பயிற்சி 2.3ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மட்டு கணக்கு தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். நம்ம ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, கொஞ்சம் கவனிங்க. அதாவது மட்டு 11ன்னா இங்கே கொடுக்கப்பட்ட ஒரு எக்ஸுன்ற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஏதோ ஒரு நம்பரை கொடுக்கணும். அந்த நம்பரை கொடுத்தா என்ன வருதோ அதில் தான் 2 கழிச்சிட்டா அந்த நம்பர் 11ஆல் வகுப்படும் அப்படின்றத இது ஒரு ரூல். அப்போ இது வந்து வகுக்கும் எண். இந்த 11 என்பது என்னது? வகுக்கும் எண். சரி, முதல்ல நம்ம என்ன செய்யலாம், கொடுத்தது மறுபடியும் ஒரு டைம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3x - 2 சர்வ சமம் 0 மட்டு 11 எழுதிட்டுமா? இப்போ தீர்க்க என்ன அர்த்தம்? தீர்ப்பளிக்கிறது. ஓகே, யாருக்கு தீர்ப்பு? எக்ஸுக்கு தீர்ப்பு. எக்ஸுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எக்ஸுக்கு மதிப்பு கண்டுபிடிக்க போகிறது தான் நம்மளோட வேலை. நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரிஞ்சுக்குவோம். ஸோ எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அந்த வேல்யூ இந்த இடத்துல கொடுத்தா அது 11ஆல் வகுப்படணும். அந்த மாதிரி நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல நம்ம 1 கொடுத்து பாருங்கள். 1 3 3 3ல் 2 போச்சு, நமக்கு என்ன வரும்? ஸோ அந்த நம்பர் 14 வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. அப்போ 2 கொடுங்க. 2 3 6 6ல் 2 போச்சுன்னா 4 வரும். 4 நம்ம 14 வகுக்க முடியாது. அப்போ என்ன வரும் நமக்கு? 3 3 9 நாம 12 5 3 15. ஸோ நான் நேராக வந்து கொஞ்சம் பெரிய நம்பராகவே எடுத்துக்கிறேன். எக்ஸ் = 5 கொடுத்துக்குவோம். ஓகே, கொடுத்து பாருங்கள். எக்ஸு, அதாவது இந்த இடத்துல ஒரு லைன் நம்ம எழுதணும். 3x - 2 என்பது 11ஆல் வகுப்படும் அப்படின்னு எழுதணும். ஒரு வரி எழுதிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு வந்து 5 கொடுங்க பார்ப்போம். எக்ஸுக்கு 5 கொடுத்தாச்சு, -2. ஸோ சரி, இங்கே 3, இங்கே 3. எக்ஸுக்கு நம்ம 5 கொடுத்துருவோம். 3 5 15 -2. 15 2 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 13. 13 நம்ம என்ன செய்ய முடியாது? 11ஆல் வகுக்க முடியாது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கொடுக்கலாம்? நம்ம 6 கொடுங்க. இப்போ 3, இந்த 3 எழுதிட்டோம். இந்த 3 எழுதிட்டோம். இங்கே எக்ஸ் இருக்குது. அந்த எக்ஸுக்கு வந்து நமக்கு 6 கொடுக்குறோம். -2 = 3 18 -2 ஈக்குவல் நமக்கு என்ன வரும்? 16. 16 நம்ம என்ன பண்ண முடியாது? 11ஆல் வகுக்க முடியாது. அப்போ எக்ஸ் = 7 கொடுங்க. 3 × 7 -2 = 3 7 21 -2 = 19 வரும். 19ஐயும் நம்ம என்ன பண்ண முடியாது? 11ஆல் வகுக்க முடியாது. எக்ஸ் = 8 கொடுங்க. 3 × 8 -2 = 3 24 நமக்கு என்ன வருது? 2 = 22ன்னு வருது. அப்போ பாருங்கள், இந்த 22 11ஆல் நம்ம வகுக்க முடியும். 22 11ஆல் வகுத்தோம்னா ஒரு 11 11 2 11 22 மீதி 0. பாருங்கள், இந்த நம்பர் 11ஆல் வகுத்தா மீதி நமக்கு 0 கிடைக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. மீதி நமக்கு 0 கிடைக்குதா? அப்போ எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுத்தா அது வந்து நம்ம 11ஆல் வகுக்க முடியுது? 8 கொடுத்தா 11ஆல் வகுக்க முடியுது. எஸ் ஆர் நோ? ஸோ இதான் நமக்கு தீர்வு. டக்குன்னு போடலாம். பாருங்கள், தீர்வு நமக்கு என்னது? 8. ஃபஸ்ட் நம்பர் 8. 8 கூட என்ன பண்ணலாம்? நம்ம 11 கூட்டிக்கலாம். எது வகுக்கிறோமோ அந்த நம்பரை அப்படி கூட்டிக்கலாம். 8 கூட 11 கூட்டினா நமக்கு என்ன வரும்? 19. 8 கூட அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? 11 கூட்டிக்கிட்டா 30. ஸோ எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதான் ஆன்சரு. இது எழுதினா உங்களுக்கு 2 மார்க் கிடைச்சிடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பயிற்சி கணக்கில் 2.3ல் பயிற்சியில் 3வது கணக்கும் 4வது கணக்கும் உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ப்ளஸ் எடுத்துக்காட்டு 1. இது தீர்க்கின்ற கணக்கு 3 கணக்கு தான் இருக்குது. 3 கணக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. கட்டாயமாக உங்களால் என்ன பண்ண முடியும்? 2 மார்க் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஓகே, எடுக்க முடியல? புரியுதில்ல உங்களுக்கு? ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.